ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 48. அத கேட்ட ராவணன் கோபத்தால புருவத்தை நெரிச்சுண்டு கொடிய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். பெண்ணே, குபேரனும் நானும் ஒரே பிதாவுக்கு வேறு வேறு மனைவிகளிடம் பிறந்தோம். ராவணன் என்றும் தசக்ரீவன் என்றும் லோகத்துல பிரசித்தி பெற்றவன் நான். சகல பிராணிகளும் மிருத்துவை கண்டு நடுங்கிறத மாதிரி என்ன கண்டு தேவதானவ கந்தர்வ பிசாச பதக உறக்க தைத்திய கணங்கள் எல்லாமே நடுங்கி போகும். ஏதோ ஒரு காரணத்தால குபேரனோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சு கதற அடிச்சேன். அவன் பயந்து சகல சம்பத்துக்களும் நிறைந்த தன்னுடைய ராஜதானியான லங்கையை விட்டுட்டு ஓடி போய் கைலாசத்துல இருக்கான். ஆகாசத்துல நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய அவனுடைய புஷ்பக விமானத்தையும் நான் கைப்பற்றினேன். நான் கோவிச்சுண்டா இந்திராதி தேவதைகள் பயந்து நடுங்கி ஓடி ஒளிஞ்சுப்பா. காற்று கூட நான் இருக்கும் இடத்துல பயந்துதான் வீசும். சூரியன் கூட தன் கிரணங்களை ஒளித்து கொண்டு சந்திரன மாதிரி குளிர்ச்சியா இருப்பான். மரங்கள்ல இலைகள்லாம் அசையாது. ஆறுகள்ல நீர் ஓடாமல் கூட நிற்கும். நான் எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் இப்படித்தான். இந்திரனுக்கு அமராவதி எப்படியோ அப்படி எனக்கு லங்கை என்ற ராஜதானி உண்டு. சமுத்திரத்தால சூழப்பட்டு கோரமான ராட்சசர்கள் நிறைந்து வெள்ளியால் செய்யப்பட்ட கோட்டை சுவரும் தங்கத்தால் செய்யப்பட்ட வீட்டு சுவர்களும் வைடூரியம் முதலிய நவரத்னங்களால் இழைக்கப்பட்ட வாசல் படியையும் உடையது. பலத்திலும் பராக்கிரமத்திலும் தைரியத்திலும் நிகரற்ற சைன்யத்தால் காப்பாற்றப்பட்டது. பாட்டு, ஆட்டம், வாத்தியம் முதலிய கோஷங்கள் எப்போதும் மதுரமா கேட்டுண்டே இருக்கும். தோட்டங்கள்ல இருக்கும் அபூர்வ மரங்கள் எந்த காலத்திலும் பழங்களும் புஷ்பங்களும் நிறைஞ்சே இருக்கும். அங்கே நீ என்னோட சந்தோஷமா காலத்தை கழிச்சுண்டு மனுஷ ஸ்திரீகளையும் அவர்கள் அனுபவிக்கும் போகங்களையும் பத்தி நினைக்கவே மாட்ட. ராமன் தசரதருடைய மூத்த புத்திரன், ராஜ்யத்தை அடைய வேண்டியவன். அப்படி இருக்க ஒரு ஸ்திரீ தன் மகனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்து பலமில்லாத ராமனை காட்டுக்கு துரத்திட்டா. ராமனுடைய வீரியம் அவ்வளவுதான், அவனுடைய ஆயுளும் அவ்வளவுதான். அவன் கேவலம் ஒரு மனுஷன். அவனை பத்தி நீ நினைக்க போறியா? பலமற்று தேஜஸ் குறைந்து புத்தி மயங்கி கையாலாகாதவனாக தபஸ்வி வேஷத்தை போட்டுண்டு அவனால உனக்கு என்ன பிரயோஜனம்? சகல லோகங்களிலும் உள்ள ராட்சசர்களுக்கெல்லாம் நாதன் நான். உங்கிட்ட ஆசை வச்சு நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை அலட்சியம் பண்றது உனக்கு நல்லதில்ல. முன் காலத்துல புரூரவஸ் சக்கரவர்த்திய ஊர்வசி அலட்சியம் பண்ணி காலால உதச்சி தள்ளினா. பிறகு பச்சாபத்தால அவனை தேடி போனது போல நீயும் என்ன அலட்சியம் பண்ணினா பிறகு வருத்தப்படுவ. யுத்தத்துல ராமன் என் சுண்டு விரலுக்கு கூட தாங்க மாட்டான். கேவலம் மனுஷனவன். உன் அதிர்ஷ்டத்தால உன்னை தேடி நான் வந்திருக்கேன். என்னை அடைஞ்சு நீ சௌக்கியமா இரு அப்படின்னு பலவிதமா சொல்றான். சீதை சாதாரண ஒரு மனுஷிய ஸ்திரீ. கோரமான வனத்துல தனியாக காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம தவிச்சுட்டு இருக்கிறவோ. சகல பிராணிகளும் நடுங்கும்படியான ராவணேஸ்வரன் தன்னுடைய பலத்தையும் வீரியத்தையும் கீர்த்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கொடிய சுபாவத்தையும் மறந்து அதுவரைக்கும் யாரும் வணங்காத தன்னுடைய தலைய சீதைக்கு வணங்கி தன்னுடைய ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யங்களையும் அவளுடைய பாதங்கள்ல சமர்ப்பணம் பண்ணி தன்னை அங்கீகரிக்கணும் அப்படின்னு கெஞ்சி கேட்கிறான். அவனை அலட்சியம் பண்ணி ஒரு துரும்பாக நினைச்சு நிந்தித்த ஜானகியின் பதிவிரதா தன்மையின் மகிமையை வர்ணிக்க வார்த்தைகள் இருக்கா? இப்படி ராவணன் பேசின வார்த்தைகளை கேட்ட சீதைக்கு ரொம்ப கோபம் வருது. துஷ்டா, உன் உடன் பிறந்தவனான குபேரன் ஒரு மகாத்மா, சகல லோகங்களிலும் பூஜிக்கப்பட்டவன். அவனுக்கு தம்பியாக இருக்கும் உனக்கு எப்படி இந்த கெட்ட எண்ணம் வந்தது? கடின சித்தத்தையும் கெட்ட புத்தியும் கொண்டு இந்திரியங்களை ஜெயிக்காம சாதுக்களை ஹிம்சிக்கும் உன்னை ராஜாவாக அடைந்த சகல ராட்சசர்களும் மடிஞ்சு போக போறா. இதுல சந்தேகமே இல்ல. அதி ரூபவதியான இந்திராணிய இந்திரனுடைய கையிலிருந்து பலவந்தமாக அபகரித்து பிழைத்தாலும் கூட பிழைக்கலாம். ராகவனுக்கு பிரியமான என்னை அபகரித்து நீ அமிர்தபானம் செய்து மரணமற்றவனாக இருந்தாலும் கூட உயிர் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ராவணனை நிந்தனை பண்றா அப்படின்னு இந்த சாப்டரை முடிக்கிறா.
இதை தொடர்ந்து 49வது சாப்டரை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.